ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு 200-300 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. யாருக்கு? திருமாவுக்கு கொடுத்துட்டு என்ன சொல்கிறார், அதை தாண்டி நீங்கள் எனக்கு உடன் பிறந்த சகோதரன் போல, என் மகனுக்கு நீங்கள் தான் பின்னணி, எதிர்காலத்தில் நீங்கள் தான் என் மகனை உங்களுக்கு தான் நான் ஒப்படைக்கிறேன், இந்த தலித் ஃபோர்ஸ் இருக்கணும், அவனை நீங்கள் காப்பாற்றணும், தயவுசெய்து இந்த கூட்டணியிலேருந்து போயிடாது, விஜய் பக்கம்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் இப்படின்னு ஒரு உறுதிமொழியை வாங்குறாரு. பல முறை திமுக போய் பேசிட்டு வந்தது காரணம் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அளவுக்கு நெருக்கமாக்கியது ரவிக்குமார் தான். ஆதவர்ஷனாக்கு லெட்டர் குத்தமிச்சு வந்து வாங்கி போப்பான்னு சொல்லிட்டு அப்பயும் 4:45 ஃபோன் பண்ணி வந்து லெட்டர் குத்தாலும் பரவாயில்ல நீதான் செய்யணும்னு சொல்றாங்க. நான் கையெழுத்து கும்பிட்டு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் போய் இல்ல அதிமுக கும்பல் நீங்க சொன்னாலுமே எடப்பாடியை தவிர சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி வந்து ஒரு தலித்துக்கு வாய்ப்பு வருது உண்மையே கிடையாது சார். அதாவது மகன் மேல சத்தியம் இல்ல 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 அதெல்லாம் மகன் மேல சத்தியம் யாருக்கு வேணும் சத்தியம். பெற்ற தாய் இருந்தா தாய் மேல துண்டை போட்டு தாண்டுவாங்க. மோசமான ஆளு. திரும்ப முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு அத்தனை கலாட்டா பண்ணதே வேலுமணியும் சண்முகம் தான். இப்போ வன்னி அரசு என்ன பண்ணுறாரு, மந்திரி ஆகணுங்கிறார். மந்திரி ஆகணும்னு வன்னி அரசு மனைவியை தூது விட்டுட்டார். யாருக்கிட்ட? புஷிக்கிட்டையும் ஆதவட்டையும். சரிப்பா இப்போ மந்திரி சேர்ந்து லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவருக்கு இந்த பக்கம் மனசாட்சி உறுத்துது. என்ன, யாரை காப்பாற்றணும்? பாயிண்ட் சொல்லுங்க சார். உதயநிதியை தாரை பார்த்துட்டார். யாரு? நம்ம துரணாச்சாரியாரு ஏகலைவங்கிட்ட எப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் எனக்கு குருதட்சை தரணும், சத்தியம் பண்ண குருவை சுண்டு வர கையை வேலை எப்படி கொடுத்துருவேன். அன்னைக்கு ஏகலைவன், இன்னைக்கு திருமாவளவன். இப்ப திமுக வன்னி மீதும் ரவிக்குமார் மீதும் கொலகரியா இருக்கு. இப்ப இந்த உதயநிதியும் ஸ்டாலினும் அட பாவிகளா, நீங்க 5 வருஷமா இங்க தாண்டா அடிமையா கிடந்தீங்க, இந்த அடிமைகள் இப்ப என்ன ஒரே நாள கழட்டி விட்டு எங்க போயிட்டீங்க? விஜய்கிட்ட போயிட்டீங்க. அண்ணன் திருமாவே விஜய் கைய வம்படியா பூச்சி தூக்கி நிக்கிறாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு போறாரு சொல்லிட்டு. அண்ணன் திருமா பொறுத்த வரைக்கும் திமுக பண்ண மாட்டாங்க. திமுகவை எதிர்த்திருந்தாருன்னா விஜய் இருந்த சீட் அவர் சீட். தலித் மக்களிடம் இருந்த நம்பிக்கை கூட இழந்ததுக்கு காரணம் நீங்கள் அல்ல, உங்க சாவகாசம். விஜய் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு திரும்ப ஆதரிப்பதாக சொன்னால் 5 ஆண்டு காலம் என்ன ஆதரிக்கும், மறுபடியும் விடக்கூடாது. இந்த டிமாண்டை விஜய் இப்போ வைக்கிறாரு. 5 ஆண்டு காலம் நான் இங்கே வாக்குறுதி கொடுத்துட்டேன், மறுபடியும் உதயநிதியை மறுபடியும் டெவலப் பண்ணி முதலமைச்சராக போறாரு. ஒரு தலித் மாநாடு உடனடியாக இப்போ ஏற்பாடு பண்ண போறாங்க. பண்ணி அதில் உதயநிதி கலந்துக்க போறாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நேற்று அண்ணன் திருமா வந்து நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. ரொம்ப வெளிப்படையாக மனம் திறந்து எதெல்லாம் நம்ம யோசிச்சோமோ எதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து என்கிட்ட அணுகுனாங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு அணுகுனாங்க, 2 பேரும் சேர சொன்னாங்க சொல்லிட்டு அவரே வாய் தந்து சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் வந்து அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லாம் முடிஞ்சு போயிட்டு சொல்றாரு. இல்லை இப்போதான் காரணமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு 200-300 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. யாருக்கு? திருமாவுக்கு. சரி. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 30 கோடி 8 கோடி 20 எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அதை தாண்டி நீங்க எனக்கு உடன் பிறந்த சகோதரன் போல, பாசத்தால கட்டி போட்டு. ஆமா. என்ன சொல்றாருன்னா, என் மகனுக்கு நீங்க தான் பின்னணி, எதிர்காலத்துல. எப்போ? எனக்கு எதிர்காலத்துல நீங்க தான் என் மகனை உங்களுக்கு தான் நான் ஒப்படைக்கிறேன், இந்த தலித் ஃபோர்ஸ் இருக்கணும், தலித் ஃபோர்ஸ் இருக்கணும், அவனை நீங்க காப்பாற்றணும், தயவுசெய்து இந்த கூட்டணியிலேருந்து போயிடாது, இந்த கூட்டணியில இன்னும் 300 கோடி வேணாலும் தரேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்க யாரோட இருக்கணும்? என் மகனோட கடைசி வரைக்கும் இருக்கணும். என் மகனோட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். இல்லை அது வேற விஷயம், எங்க அப்பா இருந்தாரு இல்லை. ஆனால் நீங்க என் மகனோடு தோளோடு தோல் நின்று என் மகனுக்கு நீங்க தான் அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். தயவு செய்து எங்கேயும் அணி மாறிடாதீங்க, போயிடாதீங்க, அந்த விஜய் பக்கம்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் இப்படின்னு ஒரு உறுதிமொழியை வாங்குறாரு. சரியா? அப்போ அதுதான் நீங்க பல முறை திமுக போய் பேசிட்டு வந்தது காரணம் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது இந்த அளவுக்கு நெருக்கமாக்கியது ரவிக்குமார் தான். எப்போ திமுக இருக்கும்போது நீங்க அண்ணங்கிட்ட
தம்பியை ஒப்படைச்சிருக்கேன், அண்ணன் பார்த்துக்குவார். ம். அண்ணனை நீங்க இப்போ இந்த அரசியல் அதிகாரம் உள்ள அத்தனை பேருக்கும் தலித் ஃபோர்ஸ் தேவைப்படுது. புரியுது. வேற யாரும் உண்மையா இருக்க மாட்டான். நம்மளால அடிமையா இருப்பான். அடிமையா ஏகலைவன் கதையெல்லாம் தெரியுமில்ல? யார் சார்? ஏகலைவன் நம்ம பத்திரிகையாளர் ஏகலைவன், ஒரிஜினல் ஏகலைவன். கட்டவரல். கட்டவரல் கையவே எடுத்துக்கியா. நீங்க துரோணாச்சாரியார் பார்ப்பன மாணவர்களுக்கு மட்டும்தான் வேதம் ஓதி கொடுப்பார். அப்ப சேர்த்திக்காரே பறையெல்லாம் போங்கடா விரட்டி விட்டாரு. விரட்டி விட்ட பிறகு நீ என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு கத்துக்காம இருக்க மாட்டேன்னு அந்த ஆசிரமத்துக்கு மேல ஒரு மரம் இருக்கு. காலையில 6 மணிக்கு மரத்தில் விடிஞ்சோடனே மரத்தில் உட்காந்துக்குவார். இருட்டு போது மரத்து விட்டு இறங்கும். அப்போ அந்த ஆசிரமத்தில் குருகுலத்துல என்னென்ன கத்துக் கொடுக்கிறாரோ அத்தனை யார் கத்துக்கிறான்? ஏகலைவன் கத்துக்கிற. எங்க இருந்து? மரத்திலிருந்தே பார்த்து. அப்போ கடைசி பயிற்சி, அதாவது ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கு மரத்து மேல, அங்க ஒரு குளம் இருக்கு. குளத்தை பார்த்துட்டு குருவியை கொள்ளணும். சரியா? அப்போ அந்த குருகுலத்துல பல பேர் தோத்து போயிட்டான். மேல இருந்து சத்தம் கேட்குது, குருவே நான் பரிசு எப்படி மனசு இறங்குங்கிறாரு. நீ எப்ப ஏற? நான் பல வருஷம் ஆச்சு ஏறி. குருவே நீங்க உங்க சிஷியர்கள்லாம் செய்ய மாட்டேங்கிறானுங்க, நான் செய்யறேன் பாருங்கன்னு செஞ்சு காமி குருவி விழுந்து சாவு. புரியுது? பாவி, ஒரு தலித்து இவ்வளவு நம்ம என்ன தெரியுமோ அப்படியே கத்துக்கிட்டானே. அதுக்கு தான் சரிப்பா நான் தானே உனக்கு குரு. ஆமா, நீ எனக்கு ஒரு குரு தட்சணை கொடுக்கணும். என்ன தலைவரை, என்ன வேணும்? நம்மளால விசுவாசமா இருப்பானே. கட்டை வெட்டி கொடுக்குறாரு. கட்டை விரல் வெட்டி அம்பு பிடிக்க முடியுமா? முடியாது. எதையுமே பிடிக்க முடியாது. அதுதான் இப்போ மோடி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு ராஜராஜ சோழி செப்பு பட்டயத்தை நியூசிலாந்துல போய் வாங்குறாரு. படிச்சீங்களா பேப்பர்ல? எடுத்துட்டு வந்தாங்களே இப்பதானே சார் 2 நாளுக்கு முன்னாடி. ஆமா, இந்த செப்பு பட்டயம் அதுல மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதை அவன் வெள்ளைக்காரனை வச்சிருக்க கூடாது. அதை வாங்கி கொண்டு வந்து அழிச்சிடணும். ஏகலைவன் என்ன பண்ணாங்க? கட்டவரல். இங்க செப்பு பட்டயம். இதை மக்களுக்கு போய் சேரல. பெரியார் அம்பேத்கர் தான் சொன்னாங்க. மீதி பயில பூரா புரோக்கரா மாறிட்டான். இப்ப அதே கதை தான். எப்படி ஏகலைவன் கட்டவரல் காணாம போச்சோ, செப்பு பட்டயம் நேர போய் அடுத்த நாளே அதை கொளுத்திடுவான். அடுத்த நாள அதை கொளுத்திடுவான். இப்ப இதுதான் அண்ணன் திருமா அரசியல். என்ன காரணம்னா இவர் இப்போ மனசாட்சி கொடுத்து இப்போ விஜய் பக்கம் போல. விஜய் கூப்பிட்டு என்ன சொல், இப்போ வன்னி அரசு என்ன பண்றாரு? மந்திரி ஆகணுங்கிறாரு. மந்திரி ஆகணும்னு வன்னி அரசு மனைவியை தூது விட்டுட்டாரு. யாருக்கிட்ட? புஷிக்கிட்டையும் ஆதவட்டையும். சரிப்பா, அப்போ மந்திரி சேர்ந்து லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவருக்கு இந்த பக்கம் மனசாட்சி உறுத்துது. என்ன? யாரை காப்பாற்றணும்? திமுக இல்ல. பாயிண்ட் சொல்லுங்க சார். உதயநிதிய தாரை பார்த்துட்டாரு. யாரு? நம்ம துரோணாச்சாரியாரு ஏகலைவன் கிட்ட எப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் எனக்கு குரு தட்சணை தரணும், சத்தியம் பண்ண குருவை சுண்டு வர கையை வர எப்படி கொடுத்துருவேன். யாரு? அன்னைக்கு ஏகலைவன், இன்னைக்கு திருமாவளவன். புரியுதா? இப்போ அவரு லெட்டர்ல எதுவுமே தரமாட்டாரு. இங்க இந்த கூட்டணி விட்டுட்டு அந்த பக்கம் போறதா இல்ல நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே. இல்ல ஒண்ணு சொல்றாரு சார், அறிவாலயத்து பக்கம் போகும்போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வருது. இல்ல சொல்றாரு சார் பேட்டியில, இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, எடப்பாடி வர போறாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சு வரும்பொழுதே நான்லாம் அது திமுகவே மோசமா அமைஞ்சிருமேன்னு சொன்னேன். 2வது நான் ஆதவர்ஜனாக்கு லெட்டர் குத்தமிச்சு வாங்கி போப்பான்னு சொல்லிட்டு அப்பயும் 4:45 ஃபோன் பண்ணி நீ லெட்டர் குத்தாலும் பரவாயில்ல, நீதான் செய்யணும்னு சொல்றாங்க. நான் கையெழுத்து கும்பிட்டு, அவர் சொல்றாரு நான் கையெழுத்து கும்பிட்டு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் போய் அவருக்கு அந்த ஆசையை ஊட்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க முதலமைச்சர் சொல்லும் போதே சொன்னாரு இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற காரியமான்னு. இல்ல அது 5 நாள் அவர் தாமதித்ததுக்கு அதுதான் காரணம். நீங்க அரசியல்வாதிகள் அவர் மனசாட்சியை உறுத்தாரு சார். இல்ல 5 நாள் நீங்க விஜய் லெட்டர் கொடுக்கறதுக்கு என்ன காலதாமதம்? எல்லாரும் சிபிஎம் முஸ்லீம் லீக முடியாதுன்னு சொன்னவன் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஹைதர் அலி அண்ணன் தான் அதை கேரளா
முஸ்லீம் தலைவர்கிட்ட பேசி இந்த ஆட்சியை காப்பாற்றுங்க, இந்த ஆட்சியை காப்பாற்றுங்க, பின்னாடி இந்த பாஜக இயக்கிறான், இப்படி பல விஷயங்கள் முஸ்லீமுக்கு உள்ள கொண்டு வந்தது ஹைதர் அலி தான். ஆனால் கடைசி வரைக்கும் தாமதிப்பதற்கு என்ன காரணம்? நம்புற மாதிரி காரணம் சொல்லணுமா இல்லையா? அப்போ காரணம் இல்லை. இதை சொன்ன உன்னையும் இவர் ஏற்றுக்கொண்டார். எடப்பாடி தான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது. எடப்பாடி தான் நான் முதலமைச்சர்னா என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்போம். அப்போ இந்த வேலுமணி தங்கமணி எல்லாம் நம்மள அமைச்சர் திரும்ப முதலமைச்சர் தான் அந்த அதிமுக கும்பல். இல்ல அதிமுக கும்பல் நீங்க சொன்னாலுமே எடப்பாடியை தவிர சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி வந்து ஒரு தலித்துக்கு வாய்ப்பு வருது சார், அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதாவது மகன் மேல சத்தியம் இல்ல அதெல்லாம் மகன் மேல சத்தியம் யாருக்கு வேணும் சத்தியம். பெத்த தாய் இருந்தா தாய் மேல துண்டை போட்டு தாண்டுவாங்க. மோசமான ஆளுங்க சார். அதாவது இப்போ இவங்களுக்கு மந்திரி பதவி இல்லைனாலும் விஜய்கிட்ட போறாங்க. சரியா? யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி 2 பேர். அதனால திரும்ப முதலமைச்சராக இருந்தா நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு அத்தனை கலாட்டா பண்ணதே வேலுமணியும் சண்முகம் தான். வேலுமணியும் சண்முகம் தான். இப்போ ட்ரெண்டு மாறுனா அப்படியே மாத்திடுவாங்க. அதனால திரும்ப முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். இவரும் அந்த ப்ராசஸ் தான் இருந்தார். ஆனால் அது கண்டிப்பாக நடக்காதுன்னு அவர் யோசிச்சு முதலையே விஜய்க்கு அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்துருந்தாருன்னா இந்த வரலாற்று பழியிலிருந்து தப்பிச்சிருப்பார். இந்த ஐவர் குழு இருக்கு, திமுக குழு, இந்த குழு தான் இவரை இயக்குது. இந்த குழு தான். இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த குழு அப்படியே மாறி விஜய்கிட்ட போயிடுச்சு. விஜய்கிட்ட போயிடுச்சு. போய் வன்னிக்கு மந்திரி வேணும்னு ஒத்தக்கால் நிற்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு? இப்போ மந்திரி வன்னி ஆயிட்டாருன்னா இந்த கூட்டணி 5 வருஷம் வெளியே வர முடியாது. வாழ்நாள இந்த ஐவர் குழு இருக்குல்ல, ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வன்னி, எஸ்எஸ் பாலாஜி, இவங்க பூரா அப்படியே என்ன திமுக இருந்து எப்படி லைசன்ஸ் ஒர்க் பண்ணாங்களோ, எப்படி டபுள் டாக் பண்ணி வியாபாரம் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணாங்களோ அப்படியே எங்க மாத்திடுவாங்க, விஜய்கிட்ட மாத்திடுவாங்க. இப்போ திமுக வன்னி மீதும் ரவிக்குமார் மீதும் கொலகரியா இருக்கான். ஒழுங்காத திருமாவளவன நம்ம பக்கம் கொண்டு சேர்த்ததே இந்த ஆளுதான். இப்ப இந்த ஆளு அப்படியே தூக்கிட்டு போய் மந்திரி ஆகணும்னு இப்ப ரவிக்குமார் வன்னியரசு ஒத்த கால் நிக்கிறாங்க. எங்க? விஜய்கிட்ட. இப்ப இந்த உதயநிதியும் ஸ்டாலினும் அட பாவிகளா, நீங்க 5 வருஷமா இங்க தாண்டா அடிமையா கிடந்தீங்க. இந்த அடிமைகள் இப்ப என்ன ஒரே நாள கழட்டி விட்டு எங்க போயிட்டீங்க? சார் விஜய்கிட்ட போயிட்டீங்க. அண்ணன் திருமாவே விஜய் கைய வம்படியா பூச்சி தூக்கி நிக்கிறாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு போறாரு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த பக்கம் முழுசா துரோகம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. யாரு? அண்ணன் திருமா பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்திருந்தாருன்னா விஜய் இருந்த சீட் அவர் சீட், விஜய் இருந்த சீட்டு அவர் சீட்டு. விஜய் 25 வருஷம் முந்தி சினிமாவுக்கு வரும்போத நீ தலைவர். ஆமா, விஜய் நீங்க 2025 ஒரு சினிமாவுக்கு வரும்போது 91லயே தலித் மலைச்சாமி இறந்த பிறகு அந்த இடம் யாருது? 91ல 90ல விஜய் சினிமாவுக்கு வந்ததே 2000ல. இவர் 91லயே தலித் தலைவர். அப்போ நீங்க இந்த தலித்திலிருந்து அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய தலைவனாக வளர்ந்துருந்தீங்கன்னா முதலியார் இளைஞரணி செயலாளர் தான் அண்ணாதுரை, செங்குந்த முதலியார் மாநில இளைஞரணி தலைவர் தான் அண்ணாதுரை. அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் இன்னைக்கு இத்தனை வாக்குகளும் தலித் வாக்குகள் தான் விஜய் அந்த சீட்டில் உட்கார வச்சது? இப்ப நீங்க தலித் தலைவராக இருக்க முடியலையே. தமிழ் தேசிய தலைவராக வருவதை தாண்டி நீங்க தலித் தலைவராக கூட இல்லையே. எல்லா பேரும் எங்க உங்களை கிராஷ் பண்ணிட்டு எங்க போயிட்டான்? அப்போ நீங்க தலித் மக்களிடம் இருந்த நம்பிக்கை கூட இழந்ததுக்கு காரணம் நீங்கள் அல்ல, உங்க சாவகாசம். எந்த சாவகாசம்? தெரியுதா? இப்போ ரவிக்குமாரும் வன்னியரசும் திமுகவை கழட்டி விட்டு எங்க மந்திரி அவனு நிக்கிறாங்க. இப்போ அவர் விஜய் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு லெட்டர் கொடுங்க, திரும்ப ஆதரிப்பதாக சொன்னால் 5 ஆண்டு காலம் என்ன ஆதரிக்கணும், மறுபடியும் விழக்கூடாது, 5 ஆண்டு காலம் ஆதரிக்கணும். இந்த
டிமாண்டை விஜய் இப்போ வைக்கிறாரு. இவர் 5 ஆண்டு காலம் நான் இங்கே வாக்குறுதி கொடுத்துட்டேன். யாரை உதயநிதியை மறுபடியும் டெவலப் பண்ணி முதலமைச்சராக போற ஒரு தலித் மாநாடு உடனடியாக இப்போ ஏற்பாடு பண்ண போறாங்க. பண்ணி அதில் உதயநிதி கலந்துக்க போறாரு. இந்த பேட்டியில வந்து அவர் வந்து திமுக அதிமுக பண்ண அந்த அண்டர் கிரவுண்ட் லீடிங்கே சொல்றாரு. இது ரொம்ப கேவலமானதுன்னு சொல்றாரு. தன்னை முதலமைச்சர் ஆக்குறன்னு சொல்லிட்டு சொன்னதையுமே சொல்லிட்டாரு. இவ்வளோ சொல்லிட்டு திருப்பி திமுக கூட எப்படி போவார்? அவர் விஜய் கூட தானே வருவாரு. அதுதானே விரும்புறாரு. ஆனால் இந்த தொடர்பு முழுசா கட் பண்ண முடியலையா? ஆரம்ப காலத்துல இருந்து அப்படித்தான் நிலைமை. ஆரம்ப காலத்திலிருந்து எப்பா நீ போட்ட சால்வை எரியுதுப்பா கருணாநிதி சொன்ன வார்த்தை. மறுபடியும் அங்கதானே கிடந்தாரு, அங்கதானே அறிவாலய வாசல் தானே இருந்தாரு. உடைச்சிட்டு வரலையே. உடைச்சிட்டு வந்து நீங்க பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் போக வேண்டாம், தனித்து நினைக்கிறையா? அவர் அதையுமே சொல்றாரு சார். இப்போ நான் சிஎம் கேண்டிடேட்னா தனியாக நிற்கலாம், நான் சிஎம் கேண்டிடேட்டே இல்லையே, அப்படி ஒரு வாய்ப்பே எனக்கு வரப்போகிறது கிடையாது. இல்லைங்க, அதாவது சீமானுக்கு 50 லட்சம் ஓட்டு வந்ததா இல்லையா? 32 லட்சம். நான் 7%ங்க. 8 நல்லா இருந்தா 10,000. அப்போ இது சீமான் இப்ப சீமா உங்க கட்சியில் சேரணும் தான் அரசியலுக்கே வந்தார். ஆமா, திருமாட்டை சேர்ந்துக்கணும் இல்லை விஜயகாந்த் சேர்ந்தா அரசியலுக்கே வந்தாரு. யாரு? சீமா. அப்ப இந்த சீமானுக்கு ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வருகிற அந்த வாய்ப்பு வந்துன்னா நீங்க அது செய்யல, அதானே? அவர் தனியா நிக்கிறாரு. அவர் திமுக திட்டாரு, திமுக துரோகம் பண்ணிருச்சு, ஈழ பிரச்சனை திமுக துரோகம் பண்ணிருச்சுனாரு. திமுக அந்த ஈழ பிரச்சனைக்கு ஜெயிலுக்கு போனவன், ரயில குளிச்சுட்டு உள்ள போனவன் எல்லாம் யாரு? சிறுத்தை. ஆனா அறுவடை செய்ய நீங்க இங்கேயே ஒட்டிட்டு இருந்தீங்க, துரோகத்திலே ஒட்டிட்டு இருந்தீங்க. அதனால உங்ககிட்ட எவனும் இல்லை, எங்க போயிட்டான்? சீமான்ட்ட போயிட்டான். இப்படிதான் வரலாற்று பிழை முழுக்க திருமா மேல இருக்கு. வரலாற்று பிழை முழுக்க திருமாட்டு இருக்கு. இப்போ ஒரு மாநாடு ஒன்று போட போறாரு, தமிழ் தேசிய அரசியல் மாநாடு ஒன்று திருமணம் போட போறாரு. இப்போ அதெல்லாம் எடுபடாதுங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. சீமானும் எக்ஸ்போஸ், இவரும் எக்ஸ்போஸ், எல்லாம் எக்ஸ்போஸ். ஒரே காரணம் என்ன? சீமானும் ரகசியமா திமுக சேர்ந்துட்டான். திமுக இந்த தேர்தலில் சீமா நடத்துற மாநாட்டுக்கு சாட்டை 5 கோடி, திருமா 25 கோடி. யாருக்கிட்ட? நேரு கிட்ட, ஜி ஸ்கொயர் பாலாட்ட, சபரீசன்கிட்ட, செந்தில் பாலாஜிட்ட, மூர்த்திகிட்ட, எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ 7-3 போச்சு. அதனால மக்கள் ரொம்ப அறிவாளி. அவங்க இவர் தான் சொல்லுவார், ஆபிரகாம் லிங்கன், மக்கள் உண்மை மீது விழுந்து விடுவார்கள், எழுந்த வேகத்தில் விழுந்த வேகத்தில் எழுந்து விடுவார்கள். இதுதான். அப்போ இனிமேல் மக்கள் எதையுமே நம்ப மாட்டாங்க. நீங்க நம்பிக்கை இழந்து விட்டால், திமுக இத்தனை ஆண்டுகளாலும் அதிமுக அதிருப்தி தான் திமுகவை முதலமைச்சர் ஆக்கிச்சு. பாஜக அதிமுக கூட்டணி தான் முஸ்லிம்கள் பூரா பெருவாரி அப்படி அங்க மலை போல் விழுந்தார்கள். திமுக ஆட்சிக்கு போச்சு. நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாஜக எதிர்ப்பு தான் திமுகவுக்கு 40 சீட் கிடையாது. அப்ப இந்த எம்பி எலெக்ஷன்ல திருமாவளவன் வந்து விஜய் கூட இருப்பாரா இல்ல திமுக கூட இருப்பாரா? இல்ல, அது அவர் எடுக்கிற முடிவு தான். நம்ம ஜோசியமா பார்க்க முடியும். இல்ல சார், பண்றதெல்லாம் விஜய் கூட இருப்பாருன்னு தோணுது. இல்ல, விஜய் கூட இருந்தாலும் விசிகா எதிர்காலம் இருக்குன்றது நம்முடைய ஒரு கணிப்பா கூட இருக்கு. திமுக கூட போனா இன்னும் மோசமா தான். இல்ல, திமுக இப்ப பிரிச்சுட்டு வந்தாருன்னா எந்த காலத்துல திமுக உள்ள சேர்த்தவே சேர்த்தார். அவர் இன்னும் அந்த முடிவுக்கு வரல. இப்போ அதிமுகவில் இணைவதற்கு லீமா ரோஸ் 500 கோடி ரூபாய் ஒயிட்டா கொடுத்துருக்கு. திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் ஒயிட்டா கொடுத்தது தெரியுமில்ல? அதிமுக இணைக்கிறது இல்லைங்க, திமுகவுக்கு லீமா ரோஸ் மார்டின் வந்து 500 கோடி ரூபாய் லீகலா கொடுத்தார். அந்த செய்தி தெரியுமில்ல? இதே போல அதிமுகவுக்கு லீமா ரோஸ் கொடுத்துருக்கு. என்ன டிமாண்ட் தெரியுமா? மந்திரி ஆகணும் என்னைய. இப்போ அதிமுகவும் பூட்டுக்கிட்டு போயிடுச்சு. அதிமுக கூட்டணி சேர்ந்து விஜயோடு எப்படி மந்திரி வாங்குவாங்க? யார்? இந்த வேலுமணி சிவி சண்முக கும்பல், அதுவும் பூட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா மந்திரி ஆக முடியாது. இப்போ என்ன சொல்லுது? உன் கட்சியை நான் ரிசைன் பண்ணிடுறேன். இந்த எம்எல்ஏவுக்கு நான் 500 கோடி கொடுத்தேன், அங்கே போய் 60 பார்ச்சுனர் வாங்கி கொடுத்தேன், மந்திரி ஆகலான்னு நினைச்சேன், அது ஆகலை. கொடுத்து 500 திருப்பி கொடு, நான் ரிசைன் பண்ணிடுறேன். 2 பேர்கிட்டமே கேட்குது. 2 பேர்கிட்ட அதிமுக இப்போ கொடுத்து பழைய கணக்கெல்லாம் பஞ்சாயத்து கணக்கா போயிருக்கு. அதெல்லாம் எலெக்ஷன் மாட்டோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கொடுத்தது லீகலா கொடுத்தது. இது வெஸ்ட் பெங்கால் வங்கியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு.
500 கோடி லீகலா. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, உங்க கட்சியே வேண்டாம், அரசியலே வேண்டாம், என் மருமக முதலமைச்சர் ஆயிட்டார், அவர் தான் நிழல் முதலமைச்சர். சசிகலா தான், ஜெயலலிதா யாருக்கு தெரியும், சசிகலாவை தான் பார்க்கணும். சாமியை விட பூசாரி தான் முக்கியம். இப்போ பூசாரி தான், பூசாரி பழைய சாய்குமார், விஜயகுமார், இப்படி பழைய அதிமுக பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளை பூரா போட்டார். சிஎம் நம்பர் 1 நம்பர் 2ன்னு ஒரு பழைய அதிமுக மூளை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு, அவர் தான் மூளை, முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்குது மாமியா, மருமகன் தான் அங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர், ஷேடோ சிஎம். எனக்கு காசை கொடுங்கய்யா, 500 கோடியா இந்த நீயே வச்சுக்கோ எம்எல்ஏ சீட்டை. இப்போ இதே கதை அண்ணன் திருமாவுக்கு வந்துடக்கூடாது. அப்பா கொடுத்த காசை திருப்பி கொடுப்பா, லீகலாக கொடுத்துருக்கேன், இல்லை ஒயிட்டாக கொடுத்துருக்கேன், பிளாக்காக, இப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது. திமுக கட்சி தலைமையை நம்ம வெறுப்பேற்றி விடக்கூடாது. இந்த சுணக்கம்தான் வன்னியை மந்திரியாக்காமல் தடுத்து நிறுத்துது. இப்போ விஜய் கட்சியில் இப்போ என்ன சொல்கிறாங்க, வன்னிக்கு மந்திரி வேணும்னா திருமாவை சொல்ல சொல்லு, லெட்டர் கொடுக்க சொல்லு. இவர் அப்போ லெட்டர் கொடுத்து மந்திரியானா மாட்டிக்குவான், எங்க தப்பிக்கவே முடியாது. வன்னி எந்த காலத்துலையும் மந்திரி விட மாட்டார். அதுக்கு யார் கூட சேர்த்துக்குவா, ரவிக்குமார் சேர்த்துக்குவார். இப்போ இந்த பக்கம் விசுவாசம் இருந்தது போல, இப்போ ரவிக்குமார் விழுப்புரத்தில் எம்பி ஆகணும்னா எந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போனாதான் நீங்க பொன்முடி பொண்டாடி காலில் கும்பிட்டு விழுந்தாலே நீ எவனும் ஓட்டு போட மாட்டான். ஸ்டாலினே தோத்துட்டாரு. ஆமா, அதனால இப்ப ரவிக்குமார் என்ன திட்டம் போடுறாரு, விழுப்புரம் வேணும்னா நம்ம தாவேகா பக்கம் வந்துடணும். இப்படி ஒரு சூழல் மாறிட்டு இருக்கு. அண்ணன் திருமா என்ன முடிவெடுக்க போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.